நண்பர்களே, இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, என்னடா மூங்கில் மரத்துக்கிட்ட நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு மூங்கில் மரத்தை வெட்டி அதுக்குள்ள இன்னைக்கு வித்தியாசமா டீ செஞ்சு தாங்க சாப்பிட போறோம். ஆமாங்க, மூங்கில் மர டீ தாங்க நீ செய்ய போறோம். அது வந்து இது உடம்புக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து உடம்பு எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த டீ வந்து டெய்லி சாப்பிட்டாலே போதும், உடம்பு குறைஞ்சிரும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இதுல வந்து மருத்துவ குணம் இருக்குது. இன்னைக்கு மூங்கில முதல்ல வெட்டி வாங்க மூங்கில் டீ செய்யறதுக்கு. பாத்தீங்கன்னா நல்லா கழுவியாச்சு. மூங்கில உள்ள பார்த்தாலே தெரியும், நல்லா சுத்தமா கழுவி எடுத்தாச்சு. இந்த மூங்கில அறுக்கிறத பாத்தீங்கன்னா நம்ம வந்து காட்டியிருக்க மாட்டோம். ஏன்னா வந்து அறுத்து கொடுத்தது பாத்தீங்கன்னா மொட்டை மாடி சமையல் கேமராமேன் தான் நமக்கு அறுத்தாரு. அறுக்கும் போது பாத்தீங்கன்னா அவரோட கையில அடிச்சு இந்த விரல் இருக்கு பாருங்க, இந்த இது அப்படியே சுத்தமா எடுத்துருச்சு 2 விரல்ல. நேத்தி வந்து நம்ம இது வெட்டி எடுத்து வந்தோம். இன்னைக்கு தான் நம்ம வந்து டீ போட போறோம். ஏன்னா வந்து நேத்தி அவர் கையில ரொம்ப அடிப்பட்டதுனால ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தோம். முக்கியமா உங்களோட சேனல்ல போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு லிங்க். இப்போ மூங்கில் டீ செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா மூங்கில் குடுக்குள்ள வந்து பாலை ஊத்திக்கிறேன். அடுத்து மூங்கில் டீக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூங்கில் இலை தாங்க. இப்போ அடுத்து மூங்கில் இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுப்போம். இது உள்ளே போட்டுப்போம். முக்கியமாக சொல்லணும்னா இது வந்து பால் சேர்க்காம வெறும் தண்ணி சேர்த்து அதில் வந்து இதை பிச்சு போட்டு செஞ்சு நம்ம சாப்பிட்டா தான் வந்து உடம்பு எடை குறையும். அடுத்து கொஞ்சோண்டு டீ தூள் சேர்த்துக்கிறேன். ஜீனி கொஞ்சம் போட்டுப்போம் இனிப்புக்கு. மூங்கில் குடுவைக்கு மேலே இருக்கிற ஓட்டையை வாழை இலையை வச்சு நல்லா அடைச்சி எடுத்துப்போம். பால் ஊத்திப்போம். கட் பண்ணி வச்சிருக்க மூங்கில் இலையை போட்டுருவோம். டீ தூள் சேர்த்துப்போம். அடுத்து தேவையான அளவு ஜீனி சேர்த்துப்போம். எல்லா மூங்கில் குடியிலும் பால் டீ தூள்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் எடுத்துட்டு போய் வச்சிருவாங்க. இப்படி விடா, சும்மா விடா. அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட குடுவையை தூக்கி இப்போ வச்சிருவோம். அதில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மூங்கில் டீ இன்னொரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடும். இன்னும் கொதிச்ச உடனே அப்படியே எடுத்து இறக்கி அப்படியே சுவைக்க வேண்டியதா. அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டீயில் இறங்கியிருக்கும். அது சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. செம்மையாக இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பில் வந்து போட்டுருக்கோம்.
இதை அப்படியே லைட்டாக அப்பப்போ வந்து நம்ம திருப்பி திருப்பி விடணும். ஏன்னா வந்து இந்த ஒரு சைடு கருகி போடும் அப்புறம் அந்த இது மட்டும் பைப்பு. அதனால சொல்லிட்டு அடிக்கடி அப்பப்போ பார்த்து திருப்பி திருப்பி விடணும். தகுந்துங்க நண்பர்களே, நம்மளோட டீ பாருங்க எப்படி கொதிக்குது பாருங்க. உள்ள அப்படியே தலப்புல கொதிக்குது. டீயோட வாசனையே பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க. வாசனை அப்படி எடுத்து அப்படியே குடிக்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்குது. இப்போ இறக்கி அப்படியே நம்ம சுவைக்க வேண்டியதா செம்மையா. இது மூணுமே பாத்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது ரெண்டு இன்னும் ஹீட்டு பத்தல, அதுவும் கொதிக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல இதை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம் வாங்க எப்படி இருக்குன்னு. டீ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதுலயே வாசனை கம்மன்னு இருக்குங்க. நீங்களே வேணா மோந்து பாருங்களா, அந்த மாதிரி இருக்குது. இந்த டீ டீ ஊத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கப்புலே எப்படி கொதிக்குது பாருங்க. அந்த அளவுக்கு பயங்கர சூடாயிடுச்சு. டீ மூங்கில் டீ செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க தழும்பு எடுத்தாச்சு. கப்புல அப்படியே டேஸ்ட் பார்க்க போறோம். இப்ப சரியான சூடு வேற, வாசனையும் வீசுது அப்படியே. என்னங்க சரியான டேஸ்ட்டுங்க. ஜூயோ கடையில போய் சாப்பிட்டா கூட இந்த டேஸ்ட் வராது போல இருக்கு. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டுங்க. ஜூயோ அடாடா சொர்க்கத்தையே போலாம் போல இருக்கு இந்த டேஸ்ட்டுக்கு. ஐயோ அம்மா டேஸ்ட்டுங்க. ஜூஜோ டெய்லி இந்த மாதிரி டீ சாப்பிட்டா அப்படியே வேற லெவல்ல இருக்குங்க. அந்த மூங்கிலோட ஃப்ளேவர்லாம் அப்படியே உள்ள இறங்கி என்னமோ பண்ணுதுங்க டேஸ்ட்ல. வித்தியாசமான டேஸ்ட். கண்டிப்பா இதை நீங்க வந்து வீட்டுல செஞ்சு பாருங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து அப்படியே ஒரிஜினலுங்க. அப்படியே எப்படி சொல்றேன்னு தெரியல, இந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம மூங்கில் டீ போட்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. சொல்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்டா. மறக்காம நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.